நீங்க நம்ம பார்க்க போற படம் அருள்நிதியோட டிமாண்டி காலனி 2. ஒரே மயான காட்சி அளிக்குது. தனியா வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. அதோட கதைன்னா டிமாண்டி காலனி 1 வந்து அருள்நிதி வந்து செத்துருப்பார்ல. ஆனா பார்ட் 2ல எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா அவர் சாகிறதுக்கு முன்னாடியே பிரியா பவானி சங்கர் போய் அந்த அருள்நிதியை காப்பாத்துறாரு. ஆனா வந்து அருள்நிதி வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதனால எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும்? உடனே வந்து பிரியா பவானி சங்கர் வந்து அருள்நிதிக்கு அண்ணன் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் வந்து இன்னொரு அருள்நிதி. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டிமாண்டி காலனி பேய் வந்து ரிவெஞ்ச் எடுக்க பாக்குறாங்க. பிரியா பவானி சங்கருக்கு டிமாண்டி காலனி பேய் என்ன காரணம்னா பிரியா பவானி சங்கரோட ஆளை வந்து டிமாண்டி காலனி பேய் இறங்கி போட்டு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து அவர் ஆத்மா வந்து சாந்தி அடையாம இருக்குமா, சாந்தி அடைய வைக்கிறதுக்காண்டி டிமாண்டி காலனி போய் போட்டு தரலன்னு சொல்லிட்டு போட்டு தரலாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா, அதை விடுங்க. பிரியா பவானி சங்கர் அருள்நிதி சேர்ந்து டிமாண்டி காலனி பேயை போட்டு தரலாங்களா இல்லாட்ட டிமாண்டி காலனி பேய் வந்து இவங்க 2 பேரும் போட்டு தரச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடியன்ஸான நம்மள போட்டு தரலாம் மிச்சம். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? பேய் படத்துக்கு போயிருக்கோம் அப்படி ஒரு வாரத்துக்கு அள்ளு இருக்காது, நைட்டு உச்சா போறதுக்கே எந்திரிக்கிறதுக்கு பயமா இருக்க போது அப்படின்னு நம்ம நினைச்சு படத்துக்கு போனோம்னா இவனுக்கு பேயை பார்த்து நம்மளே பரிதாபப்பட்ட மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. பேயை பார்த்துட்டு பேய் இவனை சரிப்பட்டு வர மாட்டாங்க, இவனை எல்லாத்தையும் போட்டு தரல அப்படின்னு நாம பேய் பக்கம் நிக்கிற மாதிரி ஆக்கி விட்டானுங்க. டிமாண்டி காலனி 1ல பேயை பார்க்கும்போது நமக்கே ஒரு அள்ளு இருக்காது, ஒரு ரூம்குள்ளேயே படத்தை முடிச்சிருப்பானுங்க. ஒவ்வொரு சீனுமே நமக்கு பயமா இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு பேயை பார்க்கும்போது மூஞ்சில ஒரு சைடு நல்லா இருக்கு, இன்னொரு சைடுல பிளம் கேக்கை ஒட்டி வச்சு அப்படி இருக்கும். பிளம் கேக்கை ஒட்டி வச்சுட்டு அது டிங் டிங்னு ஆடிக்கிட்டு இருக்கு. என்னாச்சுடா மகனே உனக்கு? ஒண்ணு ஆகலங்க, மூக்குல இருந்து சளி மாதிரி மீச வடியுது, அவ்வளவுதான். சும்மாறா, இதாங்க இந்த காலத்து ஃபேஷன். படத்துல பேயை ரிவெஞ்ச் எடுக்கிறதுனால யாராச்சும் ஒரு பூசாரியை கூட்டு வரணும்ல, இவனுக்கு பூசாரியை கூட்டு வர மாட்டாங்க. புத்த பிசுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூட்டு வருவாங்க. அவர் பேர் வந்து தாவூசி. அந்த தாவூசியை பார்த்தோம்னா நம்ம நைட்டு கூர்க்கா வருவார் தெரியுமா தெருக்கு, அது மாதிரி இருக்காது. அவர் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டேங்காது. இது வந்து பேய் இல்லை, இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸ், இது வந்து சயின்ஸுக்கும் பேய்க்கும் ஒரு நடுவில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்லாம் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த பேயை வரட்டும் வந்திருக்காருல தாவூசி, அவருக்கெல்லாம் ஒரு 4-5 அசிஸ்டன்ட் வேறு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அருள்நிதி கேட்பாரு, ஏன்டா இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டால் இவங்கெல்லாம் வந்து தாய்லாந்து முனிசிஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன்ட்டு ஒரு கெத்தா சொல்லுவார் பாருங்க. ஏன்டா அவங்கெல்லாம் இந்த சைனா ப்ராடக்டா இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓ, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? சோ 2 பேர், ஒருத்தன் பேர் தாமு, நல்ல பாடி நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். பேய் தாவூசியை ரூம்குள்ள போட்டு கும்முன்னு கும்பிட்டு இருக்கும்போது நம்ம பேய்க்கு சப்போர்ட் பண்ணி விடாதவனை கழுத்துலேயே தாவூசியை போட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி தான் பேய்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு சீன்லாம். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடியை பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ தாவூசி வந்து பேயை பத்தி உங்ககிட்ட சொல்லும் போதெல்லாம் வழக்கம் போல டைலாக் தான். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை, அந்த பேய் வந்து ஒரு காட்டுத்தனமான பேய் அப்படிங்கிறது. உடனே அங்கே பேய் என்ன பண்ணும்னா இந்த WWE அண்டர்டேக்கர் வந்து பெட்ரோமாக்ஸ் லைட்டை தூக்கிட்டு வந்து பயமுறுத்துவார்ல, அது மாதிரி ஒரு பெட்ரோமாக்ஸ் லைட்டை தூக்கிட்டு ஓரமாக ஓடி வந்துடும். பெட்ரோமாக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. படத்தில் அருள்நிதியை பயமுறுத்துறதுக்கு வந்து எக்கச்சக்கமாக பேய் வந்துடும், ஒரு 100க்கு மேலே பேய் வந்துடும். அதுங்களுக்குலாம் ஹெட் வந்து இன்னொரு பேய் இருக்கும். இந்த பேய்ங்கெல்லாம் வந்து அவனை பயமுறுத்திட்டு இருக்கும். பிஜிஎம்லாம் அங்கே பேக்ரவுண்ட் மியூசிக்கு டும் கும்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கும். நான் பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குறேன், அவன் கூலாக உட்காந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு தான் சீன்லாம் இருந்துச்சு. தொலையம்மா, கல்யாண வீட்டுல வந்து நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் முடியாது போல இருக்க. படத்துல பேய் வந்து தாவூசியை பொழந்து கட்டிட்டு மொத்தமா உடனே ஒரு மட்டமலாக படுத்துருவாரு. படுத்த உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் ஆடியன்ஸ் கத்துறான், தாவூசி தூங்குனது போதும் எந்திரிங்க. லாஸ்டா கிளைமேக்ஸ்ல தாவூஜியோட அசிஸ்டன்ஸ்லாம் சேர்த்துட்டு பேயை பயமுறுத்தி அதை சாவடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மூஞ்சிலெல்லாம் செயின் மாட்டிப்போன, செயின்லாம் மாட்டிட்டு மந்திரம் ஓத ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பேயை பார்த்து கூட நமக்கு பயம் இல்லை, இவனுக்கு போட்ட கெட்டப்பை பார்த்துட்டு என்னடா கெட்டப்பு அப்படிங்கிற மாதிரி தான் பயமா. படத்துல எல்லா பையங்களும் ஒரு ரூம்குள்ள மட்டும் வர முடியாது, இவங்க ஒரு ரூம்குள்ள மாட்டிக்குவாங்க. அந்த ரூம்குள்ள மட்டும் இது என்டர் ஆக முடியாது. ஏன்னு கேட்டோம்னா அந்த வீடு கட்டும்போது அஸ்திவாரத்தில் வந்து ஒரு சாமி சிலை இருந்துச்சு. எப்படி ட்விஸ்ட் பார்த்தீங்களா? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஒரு லிமிட்டுக்கு மேலே லாஸ்ட்டாக அருள்நிதி என்ன பண்ணுவார்னா எப்படியும் பேய்ட்டு நம்ம மாட்டிக்கிடுவோம், பிரியா பவானி சங்கரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிடுவார். அப்போது பிரியா பவானி சங்கரை பார்த்து ஒரு டைலாக் அடிப்பா இருப்பாங்க, நான் செல்ஃபிஸ் தான் ஆனால் கெட்டவன் இல்லை அப்படின்ட்டு ஒரு டைலாக். சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா இது பேய் படம்ல, பேயை பார்த்து நாம பரிதாபப்படக்கூடிய ஒரு சென்டிமெண்ட் படம். நம்மளோட ரேட்டிங் 2 out of 5.